பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம காணொலிகளை தொடர்ந்து பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்டுகளை சொல்லுங்க. தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதுதான் எங்களை உற்சாகப்படுத்தும். இது வேலை வெட்டி இல்லாமல் செய்கிற வேலை இல்லை. இதுவும் ஒரு சமூக சேவை தான். அதாவது உண்மையான கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது. நம்ம வேற எந்த நோக்கத்திலையும் இந்த சேனல் நடத்தலை. அதனால உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக தேவை. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சினிமா படத்தில் நம்ம நகைச்சுவை நடிகர் வடிவேல் சொல்லுவார் ஒரு காட்சியில். அது என்ன படம்னா இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் இந்த வடிவேலை பிடிச்சு ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அதாவது உண்மையான அரசனாக இருந்த புலிகேசியை, அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய இன்னொரு வடிவேல். அப்போ பல்வேறு தந்திரங்களை உபயோகிச்சு அந்த ஜெயிலிருந்து வெளியில தப்பிக்க பார்ப்பாரு. அப்போ இவருக்கு கத்தி செஞ்சு கொடுத்தது, அந்த ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்த அந்த அரண்மனை கொல்லன் வேற இருப்பாரு. அவர் கடைசியா வந்து பார்க்கும்போது சொல்லுவாரு, பல விஷயங்களை பேசிட்டு தப்பிச்சு போறதுக்கு வழி இல்லை, என்ன செய்யுது. அப்ப என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டு, நீ எங்களை காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லும்போது, என்னை நீ எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தின, இனியெல்லாம் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. அப்போ வடிவேல் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நம்முடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகி விட்டதேன்னு. அந்த நிலைமையில தான் கடைசியா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறார். திமுகவில் சேருவது என்பது ஓபிஎஸ்னுடைய அஜெண்டாவிலே இல்லாத விஷயம். அதுதான் உண்மை. அவர் சேரணும் அப்படின்னு இருந்திருந்தா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி திமுக போய் சேர்ந்திருக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருந்தது. ஏன் சேராம கடந்த 7-8 வருஷமா சட்ட போராட்டம் அல்லது அரசியல் ரீதியாக அவர் சொன்ன மாதிரி தர்ம யுத்தங்கள் 2.0 வரைக்கும் நடத்தினாரு. ஆனா ஒன்றும் முடியல. காரணம் என்னன்னா, அதிமுகவின் கதவுகளை எடப்பாடி பழனிசாமி நிரந்தரமா மூடிட்டாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட எடப்பாடி கிட்ட பன்னீர்செல்வத்துக்காக பேசல. அவரையும் சேர்த்துக்கிருவோம், அது நமக்கு பலம் தானே அப்படின்னு யாருமே இவருக்காக பரிந்து பேசல. அப்ப அந்த வாய்ப்பு நிரந்தரமா இல்லாதனால வேறு வழி இல்லாம புதிய கட்சியை, தனி கட்சியை தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையெல்லாம் நடத்த முடியாது. காரணம், அதுக்கு மிக கடினமான உழைப்பு தேவை. உழைப்புக்கு மேல பணம் தேவை. இந்த ரெண்டும் இருந்தால்தான் கட்சியை நடத்த முடியும், தாக்கு பிடிக்க முடியும். அப்புறம்தான் ஜெயிக்கிறது, எம்எல்ஏ ஆகிறது, அமைச்சர் ஆகிறதெல்லாம் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள். அப்போ ஒண்ணுமே முடியல. மேற்கொண்டு இவர் மற்ற அரசியல்வாதி மாதிரி மிக ஆக்ரோஷமான அரசியல்வாதி கிடையாது. ஒரு மாதிரி ஓடையில தண்ணி போற மாதிரி மெதுவா, அதாவது ஸ்லோ மோஷன்ல அரசியல் செய்யக்கூடியவர். அதனால இந்த இழுபறி ஒன்றும் முடியல. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நபர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி பல்வேறு கட்சிகளில் போய் சேரும்போது, திமுகவிலையும் தவேகாவிலையும் போய் சேரும்போது இவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கணுங்கன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல கோயம்புத்தூருக்கு வந்த திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டப்போ அவர் நேரம் கொடுக்கல, இவரை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கல. அப்போ மிக மோசமான மனநிலை. அதாவது முற்று முழுதாக இவர் துணை முதலமைச்சராகவும் கழக ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தபோது அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே பாஜகவால் தான் தீர்மானிக்கப்பட்டுச்சு. டெல்லியில இருந்து தான் இவருக்கு உத்தரவுகள் வரும். அதை அனுசரிச்சுதான் இவர் கட்சி நிகழ்ச்சிகளையே நடத்திக்கிட்டு இருந்தாரு, ஆட்சியிலையும் பங்கெடுத்தாரு. இவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கொண்டு போய் இணைச்சு. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு காப்பாற்றப்பட்டுச்சு. அப்போ இவருக்குன்னு சொந்தமான ஒரு கொள்கையோ திட்டமிடலோ முடிவோ இல்லை. முழுசா பாஜகவை நம்பி இவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள், நம்ம எப்படியாவது அதிமுகவுக்குள்ள அகாமடேட் பண்ணிடுவாங்க, நம்முடைய அரசியல் எதிர்காலம் ஓரளவுக்கு பிரைட்டா இருக்கும்னு நம்பிதான் இவ்வளவு நாளா காத்திருந்தார். அதற்கு தினகரன் அவர்களும் ஒரு விதத்துல காரணமா இருந்தாரு. அவர் தான் இவரை சமாதானப்படுத்தி இவருடைய முடிவை தள்ளி போட்டுக்கிட்டே வர வச்சவர். எப்படியாவது உங்களை நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்த்து ஒரு முக்கியமான பொறுப்பை உங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி
என்ன சொல்றது சமாதானம் பண்ணிக்கிட்டே வந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல இந்த டிடிவி தினகரனே அவருடைய கட்சி தொடங்கப்பட்டதே எடப்பாடி பழனிசாமியை அரசியல் ரீதியா வீழ்த்துவதற்கு தான், துரோகியை வீழ்த்துவேன் அப்படின்னு. வேற எந்த நோக்கத்துக்காகவும் அமமுக தொடங்கப்படல. அதாவது ஒரு கட்டத்துல எப்படி எம்ஜிஆர் திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரே ஒரு அஜெண்டாவை வச்சு அதிமுகங்கிற கட்சியை தொடங்கினாரோ அதே நிலைப்பாட்டுல தான் அதிமுகவை வீழ்த்துவேன் அல்லது கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லித்தான் அமமுகவை தொடங்கினார் தினகரன். அதையெல்லாம் அப்படியே காத்துல பறக்க விட்டுட்டு சராசரி அரசியல்வாதியிலும் கீழே பிலோ சராசரி அரசியல்வாதியா மாறி தினகரன் எடப்பாடியை கட்டிப்பிடிச்சு கைகுலுக்கி அவரை எங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் ஒரு அங்கம் அப்படின்னு என்னென்னத்தையோ சொல்லிட்டு போயிட்டாரு. பன்னீர்செல்வத்துல நட்டாத்துல விட்டுட்டு அப்ப இவருக்கு வேற முடிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி கட்சி நடத்துவதற்கோ அல்லது அந்த தனி கட்சி நடத்துவதற்கான பொருளாதாரமோ பன்னீர்செல்வத்தினால உருவாக்க முடியல. அது மூலமா தமிழ்நாடு முழுவதும் பரவலான ஆதரவு பன்னீர்செல்வத்துக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல இருக்கே தவிர மற்றபடி தமிழ்நாடு முழுவதும் பரவலான ஆதரவு கிடையாது. அப்ப இதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சுதான் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதாவால அடையாளம் காட்டப்பட்டு 3 முறை முதலமைச்சராகி கழகத்தினுடைய பொருளாளராகி ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளராகி அப்புறம் துணை முதலமைச்சராகி இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகிச்சுட்டு வந்த பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட கையேறு நிலைக்கு போயிட்டாரு. அதாவது அரசியல் அனாதைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஃபேமஸான டயலாக், அரசியல் அனாதை அப்படின்னு. அந்த நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டதுனால இனியும் பாஜகவையோ தினகரனையோ நம்பி அதிமுகவை அவர் நம்பவே இல்லை. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே பன்னீர்செல்வம் அவர்களையும் சேர்த்து கொள்வோம், நமக்கு அது பலம் தானே, ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு இருந்தால் நமக்கு அது வெற்றிக்கு உதவும் இல்லையா, கடந்த தேர்தலில் அதிமுக தோல்விக்கு எப்படி அமமுக காரணமா இருந்துச்சோ அதே மாதிரி 10-20 தொகுதிகள்ல அந்த நிலைமைதான் பன்னீர் போனாலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இவருக்காக பரிந்து பேச அங்க இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் தயாரா இல்லை. முடிந்த அளவுக்கு அவர்களும் சேர்ந்து என்ன சொல்லுவோம், எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி இவரை மோசமான வார்த்தைகளால வசைபாடினார்களே தவிர இவரை சேர்த்துக்கிறதுக்கு யாருமே சம்மதிக்கல. அப்படி போய்க்கு இருக்கும்போது சசிகலாவுடன் சேர்ந்து எதையாவது செய்து விடலாம், ஒரு அமைப்பை தொடங்கி மேல வந்துடலான்னு பார்த்தா சசிகலாவுக்கு அடிப்படையிலே அரசியலுடைய இதே தெரியல. அவர் ஒரு வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு அரசியல் அடிப்படையே தெரியல. ஜெயலலிதா காலத்துல இவர் ரெக்கமெண்ட் பண்ணி சில பேர் அமைச்சர்கள் ஆனார்கள், மாவட்ட செயலாளர் ஆளுங்கிற தவிர அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் இவருக்கு அடிப்படையான விஷயங்களே தெரியலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்ப சசிகலாவை நம்பியும் பயன் இல்லை, நம்முடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு வலுவான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில திமுக தலைவரை பார்த்து அறிவாலயத்தில் போய் தன் மகனை அழைத்து கொண்டு போய் திமுகவில் ஐக்கியமாயிட்டார். அதற்கு காரணம் முழுசா அதிமுக தான் அப்படின்னு சொல்லணும். திமுகவுடைய சிறப்பு தன்மையோ அவருடைய திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அன்பை வெளிப்படுத்துறதுனாலயோ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போகல. அவர் முடிந்த அளவு அதிமுகவிலே இருக்க பார்த்த எத்தனையோ முறை மீடியாக்கள்ல அவர் நேரடியா பேசியிருக்காரு, நான் எந்த பொறுப்பையும் கேட்கல, எந்த விதமான பதவியையும் கேட்கல, என்னை அதிமுகவில் இணைத்து கொண்டால் போதும் அப்படின்னு கெஞ்சிர துணியில கூட பேசி பார்த்துட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய கதவுகள் திறக்கவே இல்லை. அப்ப வேற வழி இல்லை. ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக முடிவுகளை தடாலடியா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்கு. 3 முறை முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் ஒரு கட்சியினுடைய தலைமையா, அதாவது பொதுச் செயலாளராக இருந்தவர், ஒருங்கிணைப்பாளருங்கிற வேறு வார்த்தையில சொன்னாலும் அவர் தான் பொதுச் செயலாளர் அதிமுகவை பொறுத்தவரை இருந்த ஒரு நபர் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக ஏதாவது ஒரு முடிவை எடுக்காமல் இருப்பது எப்படி? இதை இன்னைக்கு மீடியாக்கள்ல இதே அதிமுகவினராக இருக்கக்கூடிய KP முனுசாமி, RB உதயகுமார், CV சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி வரிசையா வர்றாங்க. யார? OPS வசைவாடுவதற்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் OPS ஆதரவாளர் இல்லை, ஆனா உண்மையில OPSக்கு இதை விட்டா வேறு வழி என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க இப்ப OPS திட்டுவதற்கு என்ன காரணம்?
ஓபிஎஸ் திட்டுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு, தகுதி இருக்கு, யோக்கியதை இருக்கு? நான் அதிமுகவினுடைய சிவி சண்முகத்தை பார்த்தும், KP முனிசாமியை பார்த்தும், RB உதயகுமாரை பார்த்தும் கேட்கிறேன். நீங்க அவரு காலிடறி விழுந்தவரை மேலே நீங்க திரும்பவும் கல்ல போட்டு கொல்ல பாக்குறீங்க. ஏற்கனவே அவர் அரசியல்ல தவறான முடிவுகளை எடுத்துட்டாரு. தவறான காலகட்டத்தில் அவர் அரசியல்ல பயணிச்சுட்டாரு. அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கான பெருந்தன்மை உங்கள்கிட்ட இல்லை. நீங்க அடிக்கோடு தடவை மேற்கோள் காட்டுற எம்ஜிஆராவா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், கடந்த காலங்களில் அவரெல்லாம் எம்ஜிஆரை ஏசி அவருக்கு எதிராக அரசியல் கட்சியை புதுசா தொடங்கி அவரை ஊடகங்களை மிக மோசமா தரந்தாழ்ந்து பேசியவர் ST சோமசுந்தரம். அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ADMK காரர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ST சோமசுந்தரத்தை STSன்னு சுருக்கமா சொல்லுவாங்க. மீண்டும் அவர் வீட்டுக்கே போய் பார்த்து அவரை சமாதானப்படி தன்னுடன் வைத்துக் கொண்டவர் எம்ஜிஆர். அதே போலதான் RM வீரப்பன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், சத்யா மூவிஸனுடைய முதலாளி RM வீரப்பன் ஜெயலலிதா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வந்தப்போ அந்த பொம்பளை ஏத்துக்க முடியாது, அந்த பொம்பளைக்கு கட்சியில் இருக்க தகுதியே கிடையாது, அவங்கெல்லாம் யாருன்னு ரொம்ப மிக கேவலமா தரமட்டமா விமர்சிச்சவர் தான் RM வீரப்பன். ஆனா அந்த RM வீரப்பனையும் பெருந்தன்மையோட மீண்டும் போய் அவரை சந்திச்சு பேசி சமாதானம் பண்ணி தன்னுடைய கட்சியில் இணைச்சுக்கிட்டவர் தான் ஜெயலலிதா. அவங்களை விட பெருந்தகுதியானவரா எடப்பாடி பழனிசாமி? அரசியல் அறிவுள்ளவரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல சாணக்கியரா? கிடையாது. ஏதோ குருட்டு திசையில என்னமோ நம்ம காக்கா உட்கார பணம்பல விழுந்த கதையா சசிகலா பன்னீர்செல்வத்தை நம்பாம எடப்பாடி நமக்கு விசுவாசமா இருப்பாரு, பன்னீர் விசுவாசமா இருக்க மாட்டாருன்னு தப்பு கணக்கு போட்டு அந்த பதவியை உங்களுக்கு கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போனாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? பன்னீரை விட பல மடங்கு பன்னீரா நீங்க மாறி, பால் ஊத்துன கையவே கொத்துன நல்லவமா மாறி சசிகலாவை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி நீங்க பழி வாங்கிட்டீங்க. இப்போ புதிய கட்சியை தொடங்கி அவங்க அரசியல்ல மேல வர பாக்குறாங்க. அது அவங்களுடைய முயற்சி, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இப்படிப்பட்ட தகுதி இல்லாத நபருடைய கையில இன்னைக்கு அதிமுக சிக்கிருச்சு. அந்த சிக்கனதன் விளைவாத்தான் கடந்த காலங்கள்ல சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள், இப்படி கிட்டத்தட்ட 10-11 தேர்தல்கள்ல அதிமுக மண்ண கவிருச்சு. இன்றைக்கும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் இருந்த கூட்டணி கட்சிகள் யாருமே அதிமுக கூட்டணியில இல்ல. SDPயா இருக்கட்டும், தனியார் கொங்கு வேளாளர் பேரவை, இளைஞர் பேரவை, தனியரசா இருக்கட்டும், முக்குளத்தூர் புலிப்படை, நம்ம நடிகர் கருணாசா இருக்கட்டும், இப்படி சின்ன சின்ன கட்சிகள் கூட அதிமுக விட்டு வெளியே போயிடுச்சு. ஒன்றோ இரண்டோ, சொல்லப்போனா இன்னைக்கு 3 கட்சிகள் தான் இருக்கு. பாஜக, அதுவும் அன்புமணி பாமக, அதுவும் அவங்களுடைய ஓட்டு வங்கி பாதி ஆயிடுச்சு. ஏன்னா ராமதாஸ் ஒரு பாமகவா செயல்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதிமுகவுடைய வீழ்ச்சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லோருக்கும் தெரியுது. அரசியல ஒரு பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட தெரியுது அதிமுக இனி தேராது அப்படின்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கூட தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அல்லது தன்னுடைய கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்காகவாவது பிரிந்து சென்றவர்களை அல்லது நீக்கியவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் நாகரிகம், பண்பாடு. அவங்க மேல நம்பிக்கை வைக்க வேண்டியதில்லை. அவங்க மேல எதுவும் இல்லை. எல்லா பொறுப்பும் உங்க கையில தானே இருக்கு, அதிகாரம் உங்க கையில தானே இருக்கு பொதுச் செயலாளருங்கிற முறையில. அப்பவே நீங்க பயப்படுறீங்க? நான் எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது அரசியல் காலத்தில் கட்சி இருந்து மாற்று கட்சிக்கு செல்வது சகஜம்தான் அப்படின்னு RB உதயகுமார் சொல்றாரு. எந்த கட்சியில OPS இருந்தாரு? நீங்க தான் நீக்கிட்டீங்களே, 2022லயே நீக்கி விட்டீங்க. இப்ப அவர் எந்த கட்சியில இல்ல, அவர் ஒரு தனி மனிதரா இருக்காரு. அவருக்கு இருக்கிற ஆதரவு வளையத்தை வச்சு அவர் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் அங்க போய் சேர்ந்தாரு. உங்கள் கட்சியிலேயே இல்லாத ஒரு நபர் எந்த கட்சியில போய் சேர்ந்தா உங்களுக்கு என்ன? நான் தெரியாம கேட்கிறேன். அவர் தனிப்பட்ட தனி மனிதர். ஜான் பாண்டியன் சொல்றாரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு. அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. எந்த தேர்தல் வரும்போது மட்டும்தான் அவர் மீடியாவில் அவர் தலை தெரியும். அவர் சொல்றாரு பன்னீர்செல்வம் ஒரு தனி மனிதர். அப்ப நீங்க உங்களுக்கு என்ன ஆதரவு இருக்கு? தமிழகத்துல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகங்கிற அந்த கட்சியை நடத்துற ஜான் பாண்டியனுக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் ஓட்டு இருக்கு சொல்ல முடியுமா? அவர் கேட்கிறாரு பன்னீர்செல்வத்தை பார்த்து, 3 முறை முதலமைச்சரா இருந்தவரை பார்த்து கேட்கிறாரு. அவர் ஒரு தனி மனிதர்னு. எல்லாரும் தனி மனிதன் தான். இப்ப நீங்க நான் 50 தலையோடைய பிறந்திருக்கீங்க. ஆனா ஒரு நபரை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேணுங்கிறதா என்னோட இது. நான் பன்னீர்செல்வம் ஆதரவாளம் கிடையாது. பேசும்போது நடுநிலையா பேசணும்.
அப்ப அரசியல் ரீதியா முடிவு எடுக்கும் போது அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக அவங்க முடிவுகளை எடுப்பாங்க. அவர் திமுக போவது தவறுன்னா, ஏற்கனவே அதிமுக இன்னைக்கு 10 பேர் அமைச்சரா இருக்காங்க. ஏவா வேலு முதல் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் வரைக்கும், முத்துசாமி, ராஜகண்ணப்பன், ரகுபதி, இப்படி இத்தனை பேரும் அதிமுகவில் இருந்து போனவங்க தான். அப்ப என்ன குறை இருக்காங்க? அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அங்க மரியாதை இல்லை, அவருடைய இடம் கேள்விக்குள்ளாக்கப்படுது. அதனால தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய எதிர்கால பதவிக்காக அவங்க தனிப்பட்ட முறையில பதவி ஆசை உள்ளவர்களா இருக்கலாம். அதை எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி ஆசை இல்லையா? எடப்பாடி பழனிசாமியின் பதவி ஆசைதான் பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டே வெளியேற வச்சுச்சு. தன்னுடைய இடத்துக்கு போட்டியாக பன்னீர்செல்வம் தான் இருப்பார்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் மனப்பூர்வமா இல்லாத போலாத குற்றங்களை அதிமுக தலைமை கழகத்துல வந்து கலவரம் பண்ணாரு, சிலையை உடைச்சாரு, சேர உடைச்சாருன்னு உப்புச்சப்பில்லாத காரியங்களை சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. அதுதான் உண்மை. பன்னீர்செல்வம் போய் சேர உடைச்சாரா? அதை அவர் பார்த்தாரா? ஒண்ணும் கிடையாது. அவருடைய ஆதரவாளர்கள், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் செய்ததுக்கு இவர் எப்படி பொறுப்பாவாரு? இதுதான் நடந்திருக்கு. அதாவது இவரை வெளியேற்றிடணும், நம்ம பதவிக்கு போட்டியா யாரும் வந்துடக்கூடாது, சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அதிமுக கட்சி ஆட்சிக்கு கொண்டு வரணும், நம்ம முதலமைச்சர் ஆணுங்கிறதெல்லாம் பழனிசாமியுடைய திட்டத்திலே கிடையாது. இனி இறுதி வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து அந்த சொத்து பத்துக்களை அனுபவித்து அதை வச்சு கல்லா கட்டிட்டு போகணுங்கிறத தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வேற எந்த திட்டமும் கிடையாது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைவாருங்கிறது எதிர்கட்சிகளுக்கு, அதாவது ஆளுந்தரப்புக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த கூட்டணியில் இருக்கிற பிஜேபிக்கு தெரியுதோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமிக்கு 100க்கு 100% தெரியும் நம்மளால வெற்றி பெற முடியாதுன்னு. ஒரு டிடிவி தினகரன் மட்டும் இருந்தா முக்குளத்தோர் ஓட்டு கூட உங்களுக்கு வந்துருமா? வாய்ப்பே கிடையாது. ஒரு பாமக இருந்தா வன்னியர் மொத்தமும் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? கிடையாது. அப்ப இது அரசியல்ல பயணிக்கக்கூடிய ஒரு சிறுபிள்ளைக்கு கூட தெரியும் அதிமுக இன்னைக்கு மூழ்கும் கப்பலா இருக்குன்னு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இனி இந்த கட்சியை கதவை தட்டி பிரயோஜனம் இல்லை, நம்ம இதுக்கு மேல அவமானப்படுத்துவதற்கு யாருமே ஆள் இல்ல, இனி நம்ம இந்த முடிவு எடுக்கலைன்னா தவறு அப்படின்னு சொல்லிதான் அவர் திமுகவுக்கு போயிருக்காரு. இதை எப்படி நீங்க விமர்சிக்கலாம்? உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க கட்சியிலிருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நீக்கப்பட்ட ஒரு நபர் எங்க போனா என்ன? அப்ப அவர் தனியாவே இருந்திருந்தா உங்களுக்கு சந்தோஷம், அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க அதிமுகவிலிருந்து நீக்கிய ஒருவரை அடுத்த கட்சிக்கு போயிட்டாருன்னு விமர்சிக்கிறது உங்களுடைய வயிற்றெரிச்சலை காண்பிக்குது. உங்களுடைய என்ன சொல்றது, உத்தியை சரியாக கையாள தெரியாத கத்துக்குட்டித்தனமான அரசியல் நடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு வயிற்றுல புளியை கரைச்சிருக்கிறதுங்கிறதா உண்மை. பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போனா என்ன, காங்கிரஸுக்கு போனா என்ன, ஆனா இப்படி போய் நம்ம வயிற்றுல சுண்ணாம்ப ஊத்திட்டாரே அப்படிங்கிற வருத்தத்திலையும் அங்கலாப்பிலையும் தான் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய CV சண்முகமும், முனுசாமியும், RB உதயகுமாரும், இப்படி பல பேரு பன்னீர்செல்வத்தை விமர்சிக்கிறார்கள். ஆனா அரசியல் ரீதியா இன்னைக்கு பன்னீர்செல்வம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது அவருக்கு சரியான முடிவு, அதுதான் உண்மை. நன்றி.